இப்போ பைபிளில் பார்த்தோம் இல்லையா, சோதம் குமாரா உனக்கு ஐயோ, அந்த ஊரு இந்த ஊரு உனக்கு ஐயோ. யாருக்கு? பைபிள் வசனம் ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஐயோவா இருந்தாலும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் நிறைய என்ன பண்ணேன், அனுபவிச்சேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு நிறைய தண்டனை கொடுத்தாங்க. ஒருத்தரோட கொள்கையை டார்கெட் பண்ணி பேச போய் கடைசியில் அந்த தனிநபர் தாக்குதல் உண்டானதுனால குறை சொல்லுதல்ன்றது மைண்டை என்ன பண்ணிடும்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிடும். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்களே தங்கச்சிமார்களே, நீங்க என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. நீங்க ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்கணும். சார்லஸ் ஆகி என்ன மாதிரி பாவியா என்ன பண்ணிடக்கூடாது, மாறப்படாதுன்றதுக்காக தான் ஒருத்தர் அத கொள்கைகளை கேலி பண்ணுங்க, கிண்டல் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஆனா அவரு எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி என்ன பண்ணிடாதீங்க. நான் பண்ண அதே தப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் பண்ணி ஐயோ, இப்போ பைபிள்ல படிச்சோம் இல்லையா, அந்த ஐயோ நம்ம வாழ்க்கைக்கு வந்துடக்கூடாது. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் என்ன பண்ணுவோம், சந்திப்போம். உங்க அம்மா அப்பா பேச்சை மட்டும் கேளுங்க. வேற யார் பேச்சும் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.